அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேட்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். சொல்யூஷன் ஆஃப் 1 + y × p + 1 + x × q = 0 இஸ் இந்த 4 ஆப்ஷனில் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஸோ இந்த டைப் ஆஃப் பிடியை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து கோஷியல் லீனியர் பிடி எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிவன் பிடின்னு 1 + y × p + 1 + x × q = z. இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? P × small p, Q × small q = Rன்னு இருக்கும். ஸோ அப்போ P பார்த்தீங்கன்னா 1 + y கிடைக்குது, Q பார்த்தீங்கன்னா 1 + x கிடைக்கும், R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு z. ஓகே. ஸோ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? dx / 1 + y = dy / 1 + x = dz / z. ஸோ இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை சப்ராட் பண்ணி தேர்ட் ரேஷியோ கூட கம்பேர் பண்ணுறேன். அதே போல் ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவை ஆட் பண்ணி தேர்ட் ரேஷியோ கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? dx - dy / y - x = dz / zன்னு கிடைக்கும். அதே போல் dx + dy / x + y + 2 = dz / zன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இதுலேருந்து d of x - y இது மைனஸ் டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது, ஜஸ்ட் டினாமினேட்டில் மைனஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். = dz / zன்னு இருக்குது, ஜஸ்ட் அந்த மைனஸ் அந்த சைட் கொடுத்துருவோம். அப்போ d of x - y x - y = -dz / z. ஸோ ரெண்டு சைடு டைரெக்டாக இன்டகிரேட் எடுக்கலாம். இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? log x - y - log z + log c1 கிடைக்கும். ஓகே. ஸோ அதே போல் இங்கே பாருங்களேன், இங்கே +2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா dx + dy + d2ன்னு எழுதுகிறேன். தப்பு கிடையாது, இல்லை கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த 0க்கு நான் என்ன பண்ணுறேன்? d2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ / x + y + 2 = dz / z. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா d of x + y + 2 / x + y + 2 = dz / zன்னு கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? log of x + y + 2 = log z + log c2. ஓகே. ஸோ இந்த ரெண்டு டைப்லேருந்து பாருங்கள், log of x - y + log z = log c1. ஸோ இதிலேருந்து log a + log bன்னு இருந்தால் log abன்னு எழுதிக்கலாம். அப்போ log of x - y × z = log c1 எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு சைடு log எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோம் அப்படின்னா log கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ x - y × z = c1 கிடைக்கும். ஓகே. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? log of x + y + 2 - log z = log c2 கிடைக்கும். இது log a - log bனா log a / b. அப்போ log of x + y + 2 / z = log c2. இங்கேயும் நம்ம ரெண்டு சைடு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x + y + 2 / z = c2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? π of c1, c2 = 0. ஏன்னா இந்த டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா π of c1, c2 வந்து 0 ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ π of x - y × z, x + y + z / 2 / z = 0. ஸோ அப்போது உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்குது? π of x - y × z, x + y + 2 / zன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ட்ரூ. ஓகே. இங்கே வந்து x + y + z / 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே x + y + 2 / zன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஃபால்ஸு, டி ட்ரூ. ஸோ இது ரெண்டும் ஃபால்ஸ் ஆப்ஷன். ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் வந்து டெஸ்ட் பேட்சும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸில் இதை சால்வ் பண்ணலாம். பட் வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியாக, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது போல் ஒரு ஷார்ட்கட், இந்த ரெண்டு ரேஷியோ கேன்சல் பண்ணால் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் ரெகுலராக நிறைய ப்ராப்ளம் ரொட்டீனாக சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதை சால்வ் பண்ணுற எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸி ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து நான் ஒரு கொஷின் கேட்குறேன். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் கோஷியல் லீனியர் பிடி வந்து யூனிக்காக இருக்குமா, நான் யூனிக்காக இருக்குமா? அது நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எவ்ரி ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த கோஷியல் லீனியர் பிடி இஸ் ஆல்வேஸ் யூனிக் ஆர் நாட் யூனிக்?
நாட் யூனிக்காக இருந்தால் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்றது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆன்சர் இருக்குது. ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் ஆன்சர் கொடுங்க சார், அப்போ தான் எங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கொடுத்துட்றேன். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது போல் ரெகுலராக வந்து கிளாஸஸ் இந்த கொடுக்குற வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். மோஸ்ட்லி ஸ்டடி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.